நம்ம நிறைய போராட்டத்தோடு தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கர்த்தரை நாம் பிடித்து கொள்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோட பேசும் ஆண்டவரே, எங்கள் செவிகளை திறந்தருளும். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உடைய வசனம் எங்களுக்கு தீபமாய் மாறட்டும், வெளிச்சமாய் மாறட்டும். நாங்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இன்னைக்கு வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். இந்த கடந்த வாரம் முழுவதும் தேசத்தில் போராட்டம். ஆமென். வீட்டில் போராட்டம், வேலையில் போராட்டம், பிள்ளைகள் மத்தியில் போராட்டம், கடையில் போராட்டம். அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டம்லாம் எங்கே எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மனுஷனை கேட்டால் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த மனுஷனால் வருது, இவங்களால் வருது, அவங்களால வருது. ஆனால் நாம் யார்? ஆவிக்குரியவர்கள். ஆண்டவர் சொல்றார், வானம் மண்டலங்களில். அப்போ பூமியில் சுற்றி திரிகிற ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்ம கையில் ஃபோன் இருக்குது பாருங்க. ஆனால் அந்த கையில் இருக்கிற ஃபோன் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அழகாக வச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் அது தொடர்பு கூடிய ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஆனால் அது நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்குது. அந்த நெட்வொர்க் இல்லைன்னா அந்த ஃபோனுக்கு என்ன இல்லை, மதிப்பே இல்லை. அல்லேலூயா. அந்த நெட்வொர்க் தான் தூரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுது, நம்ம ஒரு செகண்டில் நமக்கு எல்லாவற்றையும், நம்முடைய கேள்விக்கு எல்லாம் பதிலையும் விடைகளும் தருகிறது. அல்லேலூயா. ஆனால் கண்ணுக்கு புடமிடலை. ஆனால் அதே போல் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒரு உலகம், ஒரு சேனைகள், பொல்லாத சேனை என்ன பண்ணின்னு இருக்குது, சுற்றி கொண்டு இருக்கிறது. நமக்கு ஒரு போராட்டத்தை உண்டாக்குறது. நம்ம நினைக்கிற இந்த போராட்டம் இந்த கணவரால், மனைவியால், பிள்ளைகளால், அதிகாரியால், ஆமென், தெருவில் இருக்கிற ஜனங்க, பக்கத்தில் இருக்கிற ஜனங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியின் மண்டலங்களிலே, அதுதான் நம்ம ஆவிக்குரியவர்களாக ஆவியினால் நாம் நடத்தப்படுவோமானால், நம் ஆவியிலே நாம் வளருவோமானால் இந்த போராட்டத்தை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ நமக்கே என்னாகும், திடீர்னு கோவம் மேலே கோவம், எரிச்சல் மேலே எரிச்சல், சண்டை மேலே சண்டை. அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் எதனால் வருது? இந்த பொல்லாத சேனைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அல்லேலூயா. அப்ப இந்த பூமிக்கு ஒரு அதிபதி இருக்கிறான். அவன் யாரு? அந்தகார லோகாதிபதி. அல்லேலூயா. அப்ப அவனுடைய வேலை என்னன்னா, இந்த போராட்டத்தை உண்டாக்கணும். அல்லேலூயா. மருத்துவர் போராடி நிற்கிறாங்க ரோட்டில் நின்றுன்னு. எதுக்கு? ஒரு பெண் மருத்துவர் என்ன பண்ணிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு அழிவு தேசத்தில் உண்டாயிருக்கிறது. இப்போ எங்கே பார்த்தாலும் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, எத்தனை கேஸாக போடுறது. அல்லேலூயா. வந்து கொண்டே இருக்கிறது பிரச்சனை. அரசாங்கத்தை நடத்த முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒன்றுக்கு மேலே ஒன்று போராட்டம் வந்துனே இருக்குது. எவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க, எவ்வளோ சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒன்று, இந்த போராட்டத்தை கொண்டு வர ஆவிகளை நாம் மேற்கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் உழைச்சாலும் என் கையில் நிற்காம, அது ஓட்ட பையில போடுற மாதிரி போகுது. அல்லேலூயா.
அப்போ உங்க வேலையில் ஒரு போராட்டம், வீட்டில் ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் இந்த போராட்டத்தை நீ மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நீ வேதாகமம் எத்தனை வருத்துக்கே உங்களுக்கு கஷ்டம்னா அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீ எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. அப்போ தீங்கு நாளில் நீங்கள் பிசாசை எதிர்க்கவும், அல்லேலூயா, அவனுக்கு முன்பாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகணும். அல்லேலூயா. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அவன் தந்திரவாதி, அவன் ஏமாற்றுகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவனுக்கு முன்பாக நீ நிற்கணும்னா, எதிர்க்கணும்னா நீ சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப சத்தியம் என்னும் கச்சையும், நீதி என்னும் மார்க்க கவசத்தையும், சமாதானம் என்னும் பாதரட்சையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், இரட்சணியம் என்னும் தலை சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இதெல்லாம் நீ எடுக்காம இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போன்னு சொன்னா பிசாசு என்ன சொல்லுவான்? எனக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும், நீ யார் என்ன சொல்றதுக்கு? அல்லேலூயா. நீ நான் பைபிள் எடுத்து வாசிக்கிறியா? நீ அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்றியா? நீ என்ன விசுவாசத்தோட ஜெபிக்கிற? அல்லேலூயா. பிசாசு என்ன பண்றான்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்படி நம்மளை பார்த்துன்னு இருக்கிறாரோ பிசாசும் பார்த்துன்னு இருக்கிறான். அல்லேலூயா. 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 அப்ப சாதாரணமா நீங்க பிசாசை எதிர்க்கவோ அவனை நிற்கவோ கூடாது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வல்லமை, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற சந்தோஷம், அவர் வைத்திருக்கிற சாட்சி, அவர் வைத்திருக்கிற விடுதலையை தடை பண்ணும்படியா இந்த ஆவியை நீங்க என்ன பண்ணணுமா? மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக இருக்கிற இயேசு இந்த ஆவியை என்ன பண்ணாரு? மேற்கொண்டு இருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மாம்ச விருத்த சேதனம் இல்லாமைகளையும் மரித்தவளாய் இருந்த நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அழித்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து. அல்லேலூயா. சிலுவையின் மேல் ஆணி. கவனிங்க, நமக்கு எதிராக இருக்கிற ஒரு கையெழுத்து என்ன? நம்ம அடிமையாக்கப்பட்டோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப நாம் எதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டிய? பாதாளத்துக்கு, நரகத்துக்கு போக வேண்டிய கடன் பத்திரம் நம்ம மேல சுமந்திருக்கிறது. அந்த கடன் பத்திரத்துக்காக இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 15ஆம் வசனம் வாசிங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், அவனுக்குள்ள இருக்கிற ஆளுகையும் அவனுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை இயேசு சிலுவையில உரிந்து கொண்டு அவைகளின் மேலே சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வெற்றி சிறந்த இயேசு உங்களோட கூட இருக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே யோவான் 16:33 சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஜெயித்த இயேசு, அவருடைய வித்து, அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்கிறது.
இருக்குதா இல்லையா? அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டுகிறோமா இல்லையா? அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்றது 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, நீங்க உலகத்தை ஜெயிக்கும்படியாக அவருடைய வித்து, அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது பாருங்க. சாட்சி சொன்ன தம்பி அஜய் சொன்னார், போராட்டம். இன்னைக்கு இந்த போராட்டத்தை நம்ம என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. தனித்திருந்து போராட வேண்டும். தன் பலத்தினாலே தனித்திருந்து போராடினான், தன் பலத்தால் போராடினான், ராம் முழுவதும் போராடினான். தனித்திருந்து போராடினான், தன் பலத்தால் போராடினான், ராம் முழுவதும் போராடினான். இங்கு யாக்கோபை 3 காரியங்கள், அவன் தனித்திருந்து போராடினான், தன் இருக்கிற கொஞ்சம் பலத்தில் போராடினான், ராம் முழுவதும் போராடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன் நானேன். கவனிங்கள், இங்கு வெறும் கையோடு போனா, இங்கு யாக்கோபு சொல்றார், நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை விட்டு கடந்து போனேன், நான் இப்பொழுது இரண்டு பரிவாரங்களோட வருகிறேன். அல்லேலூயா. அப்ப யாக்கோபு 3 காரியங்களை போராடி இருந்தார். இப்ப ஆசீர்வாதத்தோடு வராரு. அல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதத்தோடு வரும்போது ஏசா வருகிறார். இப்போ ஒரு கூட்டத்தை அனுப்புறாரு. ஆடு மாடெல்லாம் கொடுத்து எப்படியாவது என்ன பண்ண, ஏசா கிட்ட சமாதானம் ஆகணும். இப்போ அனுப்பும்போது வேலைக்காரன் சொல்றாங்க, 400 பேரோடு கூட ஏசா உமக்கு எதிர்கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா உள்ள என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. அல்லேலூயா. வியாகுலம் வந்துச்சு. இப்போ என்ன செய்வதுன்னு இல்லை, தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா இவர் உழைச்சு வாங்கின ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா இங்கு இவர் போறதுக்கு முன்னாடி ஏசாவின் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார்? ஏமாத்தின்னு போயிட்டாரு. இப்போ ஏமாத்திட்டு போனோன்னே இவர் அதே ஊருக்கு வரும்போது ஏசா வரான். அல்லேலூயா. இப்போ ஏசாவை குறிச்ச ஒரு பயம். இப்போ என்ன பண்றாரு? குழப்பம் வருது. இப்போ போராடல. போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு மந்தையை முன்னாடி அனுப்பலாமா, ஒரு மந்தையை பின்னாடி அனுப்பலாமா, ஒரே குழப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யாக்கோபுக்கு போராடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த வசனத்தை சொல்றாரு. ஆண்டவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாடத்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே சொல்றாரு. சொன்னதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றாரு. ஆனா என்ன பண்ண முடியல? இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியல. ஆனால் இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு கடைசியாக ஒரு தீர்மானம் எடுத்தார். அல்லேலூயா. இதுக்கு தேவனோட தான் நம்ம போராடி ஆகணும். அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு உன் மாம்சத்துல உன் மைண்ட்ல யோசிச்சாலும் இந்த உலகத்துல வர போராட்டத்தை நீ மேற்கொள்ளவே முடியாது. எப்பொழுது நீ தேவனோட போராடுகிறாயோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உன் போராட்டத்தில் ஒரு ஜெயத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷனை பொழுது விடியமளவும் அவனுடனே போராடி. அல்லேலூயா. இப்ப யாக்கோபு போராடும்படி என்ன பண்றாரு? தனித்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான சபையாரே, இன்னைக்கு வருகிற உன் போராட்டம் ஒரு யுத்தம். உன் வீட்டுக்குள்ள, உன் பிள்ளைகள் மத்தியில், உன் குடும்பத்தில், உன் வருமானத்தில், நீ சந்திக்கிற ஜனங்கள் மத்தியில் இந்த போராட்டத்தை உன் ஆசீர்வாதத்தின் நீ ஒருவேளை உன் வாழ்க்கையை அனுபவிக்காமல் போராடி கொண்டு இருக்கிறாயா? இப்போ ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை ஏசா வந்து என் பிள்ளைகள் ஏதாவது செய்திருவானோ, என்ன எதையாவது செய்திருவானோ, அதுக்குள்ள ஒரு போராட்டம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் ராத்திரியில எழுந்து தன் 2 மனைவிகளையும் பிள்ளைகளையும் என்ன பண்றாராம்?
11 குமாரை கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்ற ஆற்றின் கரையை கடந்தார். அல்லேலூயா. அப்ப யாப்போக் என்ற ஆற்றின் கரை என்ற வந்து எல்லாரும் அக்கறைப்படுத்துகிறார். அப்ப யாப்போக் என்பது என்ன? தன்னை வெறுமையாக்குறது. நீ உன் குடும்பத்தோடு கூட நீ வாழ்ந்து நீ தேவனோட என்னைக்கு நீ தனித்து நீ ஜெபிக்கிறாயோ, குடும்பத்தோட பண்ணுகிற, குடும்பத்தோட தேடுற, ஆனா ஆண்டவர் ஏதோ ஒன்று தனியா உன்கிட்ட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். போராட முடியல. ஒருவேளை நீ ஜெபிக்கிற பிள்ளைங்க அதோட இணைந்து ஜெபிக்க முடியல. ஆனா இங்க என்ன பண்ணா, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி தன்னை வெறுமையாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை வெறுமையாக்கினார். ஆண்டவருக்கு முன்பாக நின்றாரு. 20 வருஷம் சம்பாதிச்ச சொத்தோட வராரு, சந்தோஷத்தோட பிள்ளைகள் எல்லாரோட வராரு. இப்ப ஏசாவை கண்டவன ஒரு வியாகுலம், பயம். என் பிள்ளைகள்லாம் விட்டு போயிடுவனும், இதெல்லாம் நான் அனுபவிக்காம போயிடுவேனோ, ஏதோ ஒரு திகில். ஆனால் ஒரே ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இன்னைக்கு கடவுளை எப்படியாவது சந்திச்சாகணும். உங்க வாழ்க்கையில ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கடவுளை சந்திக்கும்படியாக, ஒரு தனித்திருக்கும்படியாக ஒரு போராட்டத்தை என்னைக்கு ஏற்படுத்துகிறீர்களோ, என்னைக்கு கடவுளை நீ உன் வாழ்க்கையில சந்திப்பாயோ, அன்னைக்கு உன் ஆசீர்வாதத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. இல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாரும் கூட்டு ஜெபம் நல்லதுதான். ஆனால் உன்னிடத்தில் ஒரு தனித்திருக்கிற ஒரு அனுபவம், ஒரு போராட்டம் தேவை. அல்லேலூயா. நீ தனிமையில் போராடாமல் தேவனத்தில் நீ எதையும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு ஒரு கூடாரவாசியா இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, கவனிங்க, பெயர்சபா விட்டு ஆரானுக்கு போகும்படியாக, அல்லேலூயா, பதான் அராம் இருக்கிற சீரிய தேசத்துக்கு போகும்படியாக அவன் ஒரு முடிவு எடுத்தான். அவன் யார்? ஒரு கூடாரவாசி. கூடாரத்திலேயே சந்தோஷமா இருந்தான். அல்லேலூயா. அம்மாவோடு இருந்தான், அதே ஆட்டு தொழுவத்திலே இருந்தான், மந்தையிலே இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு அனுபவமும் வரமாத்து. அல்லேலூயா. இவனுக்கு இன்னும் நான் இவனை கோத்திர தலைவனா ஆசீர்வதிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க அவனை வந்து அகற்றுறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு தனித்திருக்கிற அனுபவம், நீ தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம் உனக்கு இருக்குமானால், அவன் பாருங்க, தன் தாயும் தகப்பனை விட்டு கீழ்ப்படிந்து அவன் சொன்ன தேசத்துக்கு போகும்போது, அவன் பரவாயில்ல எதோ யோசிச்சிருப்பான். அவன் படுத்திருக்கும் போது ஒரு கல் எடுத்து தலையிலே வைத்து கொண்டு அவன் நித்திரை செய்யும் பொழுது அங்கு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். ஒரு ஏணி, ஒரு நுனி அது வானத்துக்கு எட்டிக்கொண்டு இருந்தது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குருமாய் இருந்தார்கள். நீங்கள் 13ஆம் வசனம் வாசிங்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். அவன் எந்த ஒரு குடும்பத்தை பார்க்கல, உறவை பார்க்கல, எந்த ஊருன்னு பார்க்கல. ஒருவேளை அவன் தனிமையில் ஏதோ யோசித்திருக்கலாம். ஆனால் தேவன் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. இப்ப யாக்கோபுக்கு தான் இருக்கிற இடத்தை விட்டு போக மனசு இல்லை. எப்போ திரும்பி வரணும், எப்போ திரும்பி வரணும்னு ஆசை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னோடு வருவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை திரும்பி வருவேன், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு புதிய அனுபவம் யாக்கோபுக்கு கிடைக்கிறது. எப்பொழுது? தேவனோடு தனித்திருக்கும் போது. குடும்பத்தோடு நல்லதுதான், ஆனா நீ தேவனோடு, தேவன் யார், ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ன, திட்டம் என்ன, உன் வாழ்க்கையில நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாரு, ஆண்டவர் பேசி இருக்கிறார். அவன் நித்திரை தெளிந்த போது
அவன் சொல்லுகிறான் 16 வசனம் வாசிங்க. யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அறியாதிருந்தேன் என்றான். ஆண்டவர் உங்க வீட்டு ஸ்தலத்துல தான் இருக்கிறாரு, நீ அறியாதிருக்கிறாய். அல்லேலூயா. ஆமென். நீ தனித்து போராடும் போது நீ எந்த ஸ்தலத்தில் இருக்கிறோ அந்த ஸ்தலத்தில் வந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்க அவர் வருவாரு. எப்போ நீ தனித்திருந்து போராடுகிறாயோ கர்த்தர் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் சொன்னா இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில் தேவன் இருக்கிறார், தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உன் காரியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறாய், எந்த வாஞ்சையோடு வந்திருக்கிறாய், எந்த விருப்பத்தோடு வந்திருக்கிறாய், உன் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்னை கனம் பண்ணுங்களே, நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வரவ நீ முக்கியப்படுத்தி வந்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பேர் வர முடியாம வீட்டில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாரு. ஆனா உனக்கு ஒரு தேவை வரும், உனக்கு ஒரு சூழ்நிலை வரும், அப்பொழுது நீ கூப்பிடும் போது ஆலயத்தில் வருவாய். அப்பொழுது ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்கணும். அவர் செவி கொடுக்கணும்னா இப்பவே நீ ஆலயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. 18 வருஷமாய் கூனி குறுகி இருந்த ஒரு ஸ்திரீ, அவள் ஆலயத்தை ஒரு நாள் விடல. அவர் ஆலயத்தில் இருந்தால் இயேசு ஆலயத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவளை அழைத்து அவளை நிமிர செய்தார். அல்லேலூயா. ஆலயத்துல தான் உன்னை நிமிர செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். உன் முகத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டிய ஆண்டவர் இருக்கிறார். நீ மனுஷனை முக்கியப்படுத்தி உலகத்தை தேடி போய்வாயனால் தேவன் உன்னுடைய வீடு வானத்தின் வாசலா இருக்காது. உன் ஸ்தலம் தேவனுடைய வீடா இருக்கணும்னா நீ தனித்திருந்து கர்த்தரோட போராடணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னா, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழி என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்தா. அல்லேலூயா. என் தகப்பன். அல்லேலூயா. என்ன திரும்பி வர பண்ணுவாரன்னா 22 வசனம் வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணுங்களா, நிறைவேற்றுகிறீங்களா? உங்களை தான் கேட்கிறேன். அவன் பொருத்தனை பண்ணா, என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரம் தந்து வஸ்திரத்தை தந்து என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? நிறைய பேர் காது கேட்கல பாருங்க. தசம பாகம் செலுத்து. தேவனுக்கு வீடாகுமா? தசம பாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அவனுக்கு வஸ்திரத்தையும் ஆகாரத்தையுமா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? நான் வெறுங்கையோடு போனேன், கர்த்தர் இரு பரிவாரங்களோடு என்னை கொண்டு வந்தார். அவன் கேட்டான், என்னை காப்பாற்றி ஆகாரம் வஸ்திரத்தை கொடுத்து என்னை திரும்பி வர பண்ணுவாயனா? ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். உனக்கு 2 பையிலே ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா எனக்கு ஆண்டவர் தெளிவா உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் முதல் பலனை கர்த்தருக்கு வந்து கொடுக்கணும். அது ஆண்டவருக்கும் உனக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கும் உனக்கும். இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்குது, எனக்கு போராட்டமா இருக்குது. ஏன் இந்த போராட்டம்? இவ்வளவு நீ பொருத்தனை அறிந்திருந்தும் இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா இல்லைன்னா இன்னும் போராட்டம் வரும். அல்லேலூயா. இப்ப யாக்கோபுக்கு யார் சொன்னா? பாஸ்டர் சொன்னாரு. எங்க இருந்து சொன்னார்? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுல தேவன் இருக்கிறார். அப்ப தேவன் தான் யாக்கோபுக்கு சொல்றாரு. அல்லேலூயா.
அவர் ஆலயத்திலையா? அவர் போன இடங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற முதற் கனிய பலனை நீ எடுத்துன்னு வரலனா, ஆமென், ஆண்டவருக்கும் உனக்கும் அல்லேலூயா. அந்த 7 விதவை போறதை என்ன பண்றாரு? பார்த்துன்னு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கணும்னா உன் வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பமே நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியல. அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு சுவிசேஷம் தான் சொல்ல தெரியும். என்ன தெரியுமா? ஆண்டவர் 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுப்பாரு, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுப்பாரு. எங்க அப்பா கேட்டேன், எப்பா எப்படிப்பா ஆசீர்வாதம்? நான் ஆண்டவருக்கு முதல்ல கொடுத்துருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஓட்டேரியில் 2 பக்கம் காவா ஓரத்தில் நாங்கள் அந்த இடத்துல படுத்து இருக்கிறோம். எங்கள் அம்மாவுடைய வஸ்திரம் பழசு கிழிஞ்சு தான் இருக்கும். நான்லாம் மார்வடி கடை ட்ரெஸ்ஸு போடுவேன், அடுமான ட்ரெஸ்ஸு தான். ஆனால் எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் ஜெபம், எங்கள் அப்பாவை ரட்சித்து என் குடும்பத்தை ரட்சித்து அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார். நான் சொல்லுவேன், இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, யாக்கோபு அவன் கேட்டதுக்கு மேலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய அடித்தளம், முதல் பேஸ்மெண்ட்டை நீ என்ன பண்ணணும்? முதற் பலனை கர்த்தருக்கு கொண்டு வரும்போது அல்லேலூயா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்க, நீங்கள் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். கவனிங்க, இப்போ யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. இப்போ என்ன ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ சம்பாதிச்சிருக்கிற இதுவரைக்கும் 20 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதம் பாதுகாப்பா இருக்கணும்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அவன் சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன், நான் உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே. இப்போ இந்த ஆசீர்வாதத்தோட நான் வரேன். ஆனா ஏசா எனக்கு எதிர்கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆனா நீர் என்னை ஆசீர்வதித்தார் என்றால் அல்லேலூயா நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதமா இருப்பேன். அப்பா 27ஆம் வசனம் வாசிங்க. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே. யாக்கோபு. அப்ப யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா அவன் கர்த்தரோடு போராடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா, நீ இனி யாக்கோபு இல்ல, நீ இனி இஸ்ரவேல். அல்லேலூயா. நீ கோத்திரத்துக்கு தலைவன். அவன் பாருங்க, தான் ஆசீர்வாதத்தோடு நிறுத்தவில்லை, பரலோகத்தின் ஆசீர்வாதம் தேவை. அப்போ அவன் போராடினான். கர்த்தர் என்ன செஞ்சாரு? இனி நீ யாக்கோபு இல்ல, நீ இஸ்ரவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்கள் இஸ்ரவேலாய் மாறணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தரோடு கூட போராட வேண்டும். 2வது காரியத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் ஓசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். அல்லேலூயா. அப்ப தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உள்ள என்ன ஆகுது? யாக்கோபுக்கு ஏசாவுக்கு என்ன வருது? உள்ள மோதிக்கிறாங்க 2 பேரும். அல்லேலூயா. இப்போ யாரு வயிற்றுல சுமக்கிறது? ரெபேக்கா அம்மா சுமக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இத வயிற்றுல இவ்வளோ 2 பிரச்சனை ஆகுது, என்ன ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வயிற்றுல 2 ஜாதி, 2 ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல விசாரிக்கும் போது ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? உன் வயிற்றுல ஒரு போராட்டம் இருக்குதுமா. அல்லேலூயா. இப்போ வயிற்றுல இருந்து வெளியே வரும்போதே யாக்கோபு என்ன பண்றாரு? யார் காலை பிடிக்கிறாரு? வயிற்றுல இருந்து வெளியே வரும்போது ஏசா காலை பிடிக்கிறாரு. அல்லேலூயா.
பாருங்க எவ்வளவு ஆண்டவர் பாரு அதையும் அறிஞ்சு வச்சுன்னு இருக்கிறார் பாருங்க. பிறக்கிற குழந்தைக்கு நம்ம அது அசைக்குது பிடிக்குது கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை அவன் பிடித்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு இவன் இங்கேயே பிடிக்க போறான், அவன் பெருசாயிட்ட பிறகு பிடிக்க போறான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சகலத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவன் எப்படின்னா தன் பலத்தினாலே போராடினான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பக்கம் ஜனத்தை வழி நடத்துறான், குடும்பத்தை நடத்துறான். இப்ப ஏசா வரும்போது அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன், இப்ப அந்த கொஞ்சம் பலத்துல அவன் போராடி தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ உன் குடும்ப காரியத்துக்காக நீ போராடி தான் ஆகணும். நீ ஒரு நாள் போராடலைன்னா உன் குடும்பத்தை சத்துரு கண்டிப்பா மேற்கொள்ளுவான், உனக்கு தெரியும். ஆனா யாக்கோபு ஒரு தீர்மானம் எடுத்தா, இன்றைக்கு இந்த யாக்கோபு ஆற்றங்கரை நான் போராடி ஆக வேண்டும். எனக்கு நடந்து நடந்து பலவீனம் வந்துச்சு, சோர் வந்துச்சு, ஆனா என் தூக்கத்துக்கு நான் இடம் கொடுக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் போராடினான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:16, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை என்ன பண்ணுகிறேன், எனக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறேன். அப்ப யாக்கோபு ஆண்டவர் திரும்பி போன்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர், உன்னை நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ என்னால மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கு அவன் பார்த்தீங்கன்னா, இங்கு ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அல்லேலூயா. இங்கு ஏசாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு என்ன பண்ணுச்சு, பார்வையற்று போனது. ஆனா காது கேட்குது, நாக்கு என்ன பண்ணுது, டேஸ்ட் நல்லா உணருது, கண்ணு தான் தெரியல. அல்லேலூயா. இப்ப ஏசாவை அழைச்சு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ என்ன பண்ணு, நல்லா சுவைச்சு எத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா காது நல்லா கேட்குது, நாக்கு நல்லா டேஸ்ட் ஆகுது, ஆனா என்ன போச்சு, கண்ணு போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கண்ணு தான் போச்சு. ஆனா இப்போ ரெபேக்கா கேள்விப்பட்டாங்க, என்னப்பா, டேய் அப்பா போறேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, 2 ஜாதி உள்ள வரன்ட்டாரு. ஆமென். உன்னதான் நீ ஏசாவை ஆளுவன்னு சொல்லிட்டாரு, அதனால இதாண்டா சரியான நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இது சரியான நேரம், ஆனா இது வழி அல்ல. அல்லேலூயா. இப்ப இவங்க கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க, வெள்ளாட்டுக்குட்டியை வாங்கி, அப்பாவுக்கு என்ன டேஸ்ட் தெரியும், அப்பாவுக்கு என்ன மசாலா தெரியும், நான் பார்த்துக்கிறேன்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா சொல்றான் யாக்கோபு, மா இதெல்லாம் வேணாம்மா, அண்ணனுக்கு ஒரே கையெல்லாம் முடி இருக்கும், அப்பா தடவி பார்ப்பாருமா, நான் பார்த்துக்கிறேன்டா, எல்லாத்தையும் உன் மேல வர சாபத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு ஏற்கனவே என்ன பண்றான், கூழ குத்தே ஏமாத்தினான். இப்ப ரெபேக்காள் இன்னும் என்ன பண்ணிச்சு, எல்லா சாபத்தையும். அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தில் யாக்கோபு என்ன பண்ண, தவறு செய்யும்படி, ஏமாற்று செய்யும்படி தாயை என்ன பண்றாங்க, இறங்கி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆனா அப்பா என்ன பண்றாரு, இவன் வரான், பா நான் வந்திருக்கிறேன், ஏசா வந்துக்கிறேன். அப்பா சொல்றாரு, ஏற்கனவே ஏசா போனா இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டானே. அல்லேலூயா. அவன் ரொம்ப நேரம் வேட்டையாடிட்டு வருவானே. அல்லேலூயா. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆனா சாதாரணமா அவர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணல, கொடுக்க முடியல. அவருக்கு ஒரு சந்தேகம், சத்தம் யாக்கோபு மாதிரி தானே இருக்குது. அல்லேலூயா. காது பாருங்க எவ்வளவு ஷார்ப்பாகுது, சத்தம் யாக்கோபு மாரி தானே இருக்குது. அல்லேலூயா. ஆனா இவ்வளவு சீருக்கு ஏசா வரமாட்டானே, அவன் ரொம்ப லேட்டா தானே வருவான், எல்லாம் பசியெல்லாம் ஆறிட்ட பிறகு தானே வருவான், இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கிறானே, எங்கேயோ மிஸ்டேக் ஆகுதே.
சரி கிட்ட வந்து என்ன பண்றாரு, தடவி பார்க்கிறார். அம்மா என்ன, அப்பா கூடவே இருந்தவங்க. அல்லேலூயா. அப்பா என்னென்ன காரியத்தெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிப்பாருன்னு யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தடவி பார்த்தாருங்க, பார்த்தா ஏசாவு மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, யாக்கோபு அவன் தகப்பனை ஏமாற்றி விட்டான். ஆனால் ஏசா வந்து என்ன பண்ணுறான், அழுகிறான். சொல்லுவேன், ஆனால் அவனுக்கு அறியாததினால, தெரியாமல் தன் தாய் நடத்தினதுனால, ஒருவேளை தாய் தன் வழியை அவனுக்கு திருத்தி சொல்லியிருந்தா, கர்த்தருடைய வசனத்தை சொல்லியிருந்தா, அவன் இந்த தவறை செய்திருக்க மாட்டான். மேலும் மேலும் அவன் வழிகளை அவர்கள் சீர்படுத்தாமல் விட்டதுனால அவன் பெரிய ஒரு ஏமாற்றுக்காரனாவே மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன் பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்துவாயனால் அவன் முதிர் வயதில் எப்படி இருப்பான்? அவன் உண்மையாக இருப்பான். அல்லேலூயா. அவன் உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து இருப்பான். ஆனால் நாம் அப்படி நடத்த தவறாத போதுதான் நம் பிள்ளைகள் தவறான வழியில் கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் இருக்கிற பலத்தோடு அவன் ஒரு பலவீனமாகவே மாறிட்டான். அவனுக்கு கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லாமல் போயிடுச்சு, தேவ சமூகத்தில் நிற்கம் இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பலத்தோடு போ. அவன் இருக்கிற கொஞ்ச பலத்தோடு இருக்கிறான். எப்படி இப்படிப்பட்ட மீதியானை நான் ரட்சிப்பேன்? அவன் எங்க காரியத்தெல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறானே, என் மேல பொறாமை கொண்டு இருக்கிறானே, நான் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு அவன் என்னை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறானே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா. நான் மீதியானரை ரட்சிப்பேன். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ தேவனோட போராடுவாயனால், அல்லேலூயா, ஆண்டவர் உனக்கு ஒரு தேவ பலனை தருவார். உன் வீட்டு சூழ்நிலை, கடந்து போகிற கஷ்டம், உன் எதிர்காலத்தை குறித்து இன்னும் நிறைவேறக்கூடாமல் இருக்கிற ஒரு ஆசீர்வாத தடைகள் நீ அறிந்திருக்கிறாய். ஆனால் நீ இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு இருக்கிற, ஆனால் அந்த பலத்தோடு தேவ சமூகத்தில் நீ நிற்பாயினால் ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் கொஞ்சம் பலத்தோடு கூட இருக்கிறார். பலவீனம், போராட்டம், சோர்வுகள், அல்லேலூயா, கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் முழங்கால் படிட்டு கூக்குரலிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய இந்த மனுக்குலத்தின் பாவங்களை எப்படி சுமக்க முடியும் என்று போராடி கொண்டிருக்கிறார். உடனே பரலோகத்திலிருந்து தேவ தூதன் அவரை இறங்கி அவரை பலப்படுத்தினார். உன்னை பலப்படுத்துகிறதுக்கு தூதர்கள் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, கொஞ்சம் பலம் இருக்குது, பலவீனமா இருக்குது, நம்ம என்ன பண்றோம், தூங்கிடுறோம். ஆனா கொஞ்சம் பலத்துல, பலவீனத்துல நீ ஆண்டவரை தேவ சமூகத்துல போராடுவாயனால் ஆண்டவர் உனக்கு ஒரு தேவ பலத்தை தருவார். அல்லேலூயா. கடல் மணல் அத்தனையா இருக்கிற மீதியானியர்கள் 7 வருஷம் இஸ்ரவேலை எழும்பக்கூடாதபடிக்கு அவர்கள் போராடி இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் பாருங்க, கிதியோன் இருக்கிற கொஞ்ச பலத்தை கொண்டு, அல்லேலூயா, ஆண்டவர் சொன்னார், நான் 300 பேரை கொண்டு அந்த மீதியானை முறியடித்து உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன். அப்போ நீ போராடணும்னா உனக்குள்ள ஒரு எக்காலம் இருக்கணும், உனக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு பானை இருக்கணும், ஒரு தீவெட்டி இருக்கணும். அல்லேலூயா. பானை என்பது நீ உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கணும், எக்காலத்தை ஊதணும். உனக்குள்ள ஒரு தீவெட்டி எரிந்து கொண்டு இருக்கணும். அப்பொழுது நீ போராடும் போது சத்துரு தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து போவார்கள். அல்லேலூயா. உன் கூடாரத்துக்கு விரோதமாக, உன் எல்லைக்கு விரோதமாக சத்துரு நன்மை செய்யக்கூடாதபடி, ஆசீர்வாதம் வரக்கூடாதபடி போராடி கொண்டு இருக்கிற எக்காலத்தை எரிகோக்கு எதிராக ஊதும் போது எரிகோவின் கோட்டை உடைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்துக்கு ஆயுதமே இல்லாம ஆண்டவர் ஜெயத்தை தருகிற ஆண்டவர். உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு தேவன் நடத்துதலோடு நீ எக்காலத்தை ஊதுவாயனால், தேவனை துதிப்பாயனால், உனக்கு எதிராக இருக்கிற எல்லா கோட்டைகளையும்
ஆண்டவர் உடைச்சு போடுவார். உனக்கு ஒரு வழி உண்டாக்குவார். அல்லேலூயா. நீ போய் சுதந்திரித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஏற்படுத்துவார். உன் பலவீனத்தில் தேவனோடு போராடு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 6:16 அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானரை முறியடிப்பாய். ஒரே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஆண்டவர் உன்னை கொண்டு முறியடிக்க வைப்பார். உன் எல்லையில, உன் வேலையில, உன் பிள்ளைகள் மத்தியில, உன் குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உறுதிப்படுத்துறார். பாளையத்துக்கு போறதுக்கு அங்க கிதியோனுக்கு பயப்படுறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் வேலைக்காரன் பூரானோட நீ போய் பாருங்க. அங்க 2 பேர் பேசி கொண்டிருக்கிறான். ஒரு வார் கோதுமையின் அப்பம் ஒரு உருண்டு வருகிறதுப்பா, அது நம் பாளையத்தில் விடுகிறது. அங்கே நம்ம எல்லாம் ஓடுகிறோம். அது கிதியோனின் பட்டயமா இருக்கிறது. அல்லேலூயா. பயந்து போய் கொண்டிருந்த கிதியோன் அவன் தைரியமாய் 3 படையாய் வகுத்து சத்துருவை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை தருகிறார். ஆண்டவர் உனக்கு எனக்கு ஒரு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஒரு பராக்கிரமத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியங்களை நாம் பார்க்கலாம். ராம் முழுவதும் போராடினான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:24. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. கவனிங்கள், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு மனுஷன் பொழுது விடியும் அளவும் அவனுக்கு போராடி. அப்போ பொழுது விடியும் அளவும் யாக்கோபு அந்த மனுஷனோட போராடி கொண்டிருக்கிறார். அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் 26ஆம் வசனம் வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர் சொல்றாரு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது. நான் விடவே மாட்டேன் ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே, நான் உங்களை விடவே மாட்டேன். அல்லேலூயா. நான் உங்களை விடவே மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிறாரு, நீ என்னை பிடிச்சு கொள்ள மாட்டாயா? அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் ராத்திரி பாளையத்தில் தங்குறான். என்ன ஆகுமோ ஒரு பயம் திகில் அவனுக்குள்ள இருக்குது. ஆனா அவன் என்ன பண்ணான்னா, வேதம் சொல்றது 22ஆம் வசனம், ராத்திரியில எழுந்திருந்தான். நீ ஆண்டவர் உன்னை ராத்திரியில எழுப்பும் போது நீ எழுந்து, ஆண்டவர் உன்னை போராடுறதுக்காக உன்னை முன்குறிச்சு எழுப்புறாரு. பொல்லாத ஆவியின் சேனை இன்னைக்கு தெரு வீதியில குடும்பத்துக்கு விரோதமாய் அலக்கழித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் யுத்தம் பண்ணும்படியாக உன்னை ராத்திரியில எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கார தூதன் இன்னைக்கு பட்டணங்களை, தேசத்தை அழிக்கும்படியாக எங்கு பார்த்தாலும் போராட்டம், சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ராத்திரியில எழுப்பி தேவ சன்னிதானத்தில் உன்னை நிற்க வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. வாசியுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றாரு? ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். ஏனென்றால் இங்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு அப்போஸ்தலரை ஏற்படுத்துகிறார். இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆண்டவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில், ராக்காலத்தில் நாம் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் விசேஷித்தமான வல்லமை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்துல கொண்டு வருகிறார்கள். அது இடம் இல்லாமல் ஜனங்கள் சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அங்க அப்போஸ்தலரை தெரிந்தெடுக்கிறார். ஒரு பக்கம் வியாதியஸ்தர்கள் மரித்தவர்களை கொண்டு வருகிறார்கள். ஒரு கூட்டம் சொல்லுது இவன் தேவதூஷனை சொல்லுகிறான், இவன் தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லுகிறார்கள். ஆண்டவர் வைராக்கியத்தோடு சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அங்க சொல்லுகிறார்கள், அதிசயமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ராம் முழுவதும் ஜெபிக்கிறதுனாலே தேவனுடைய வல்லமை நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சீஷர்கள் படகுல பிரயாணம் போகும்போது 4ஆம் ஜாமத்தில் அங்க ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது, ஒரு பெரிய அழிவு வருகிறது. அவர்கள் அழுகிறார்கள், இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறோம்னு சொல்றாங்க. இயேசு கடலின் நடுவிலே நடந்து வருகிறார். அல்லேலூயா. சாயங்காலம் தொடங்கி 4ஆம் ஜாமம் வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு எதிர்க்க ஒரு கொந்தளிப்பு உண்டாக இருக்கலாம், ஒரு பிரச்சனைகள் மத்தியில் நீ கடந்து போகலாம். ஆனா ஆண்டவர் உன்னை எழுப்பி உன்னை ஆயத்தப்படுத்துவார் என்னால் அந்த கொந்தளிப்பு அடக்கக்கூடிய ஒரு வல்லமையினால் உன்னை நிரப்பும்படியாக. அல்லேலூயா. அங்க யாக்கோபு பொழுது விடிது ஜெபம் பண்ணாரு. நீங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, 30ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இதுவரைக்கும் லாபானையும் பிள்ளைகளையும் அவனுடைய தொழுவத்தையே பார்த்திருந்த யாக்கோபு இப்ப ஆண்டவர் முகமுகமா தரிசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயர் வைத்தார். வேதம் சொல்லுது பெனியேல் என்றால் சூரியன் உதயமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சூரியன் உதயமாயிடுச்சுன்னா என்னன்னா, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரு துக்கம் இருந்தது. ஏசாவு என்ன செய்வான் என்கிற துக்கம், எதிர்காலத்தை குறித்த ஒரு துக்கம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு உனக்கு ஒரு பெனியேல் உண்டாயிருக்கிறது. உன் சூரியன் இனி மறைவதில்லை, உன் சூரியன் உதயமாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, துக்கத்தோடு வந்தான், வியாகுலத்தோடு வந்தான். ஆனா முகமுகமா ஆண்டவரை தரிசித்தான். நீ ஆண்டவர் முகமுகமா தரிசிச்சினா உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்குள்ள சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் வாசிங்கள், கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 33:4 வாசிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா. 400 பேரோடு எதிர்கொண்டு வந்தான். இப்ப ஆண்டவர் முகமுகமா தரிசிச்சான். 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசா கேட்கிற, யாருப்பா இந்த கூட்டம், யாருப்பா இந்த ஜனம்? ஆண்டவரும் அடியனை கொடுத்த பிள்ளைகளும் மனைவிகளுமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்றான், உங்களுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கிறேன், நீ வச்சிருக்கோ. ஏசா சொல்றான், போதுமானதை கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்ப்பா. பகையோடு கூட இருந்த ஏசா அவன் சொன்னா, போதுமானதை கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்ப்பா, நீ நல்லா இருந்தா போதும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அவன் சொன்ன, அப்பா இறந்த பிறகு ஒரு நாள் நான் உன்னை எப்படியாவது கொலை செய்வேன் என்று சொன்ன ஏசா அவன் சொல்றான், உன் மந்தையை நான் முன்னே நடத்தின்னு போட்டா நீ நல்லா இருக்கிறியா? காரணம், இவன் தேவனை முகமுகமாய் தரிசித்தான். அவனை சூழ கர்த்தர் சமாதானத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவன் பிள்ளைகள், அவன் மனைவி, அவன் யாரும் முன்னாடி வரல. அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், இன்னைக்கு கர்த்தரோடு நான் போராடணும். அவன் தனித்திருந்தான், பலத்தோடு போராடினான், முழுவதும் போராடினான். நான் சொல்லுவேன், நீ கர்த்தரோடு கூட போராடுவாயினால் கர்த்தர் உன் பாதையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார், உனக்கு ஒரு வழி உண்டாக்குவார், உன் ஆசீர்வாதத்தை பாதுகாப்பார், உனக்கு ஒரு தீர்காயுசை தருவார். அல்லேலூயா.
இன்னைக்கு வான மண்டல இருக்கிற பொல்லாத சேனைகள் இன்னைக்கு உனக்கு எதிராக சுற்றி திரிந்து போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உனக்கு ஒரு பலவீனத்தை உண்டாக்கலாம். உன் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம். உன் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தோடு, உன் ஆசீர்வாதம் நீ சுதந்திரிக்கும்படியாக உனக்கு ஒரு தீர்காயுசு தருவார். அல்லேலூயா. அவன் வியாகுலத்தோடு பயத்தோடு இருந்தான். கர்த்தர் அவனை சமாதானமாக வீடு திரும்ப செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூடாரத்தை ஆசீர்வதிப்பார், உன் எல்லையை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு போராட்டம் உள்ள போராட்டம் தேவை. எதை தனித்திருந்து போராடு, உன் பலத்தோடு போராடு. ராம் முழுவதும் தேவனை நோக்கி நீ போராடு. கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார். அவன் கோத்திர தலைவனாக கர்த்தர் மாற்றினார். அவனுடைய 12 ஒரு கோத்திர பிதாக்களின் தலைவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நான் போராடும்போது உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க எவ்வளவு போராடுறீங்களோ உங்க சந்ததிகள் அப்படி ஆண்டவரோட போராடும். நீங்கள் ஒரு போராட்டத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நிறுத்துவீங்கன்னா, நிச்சயமாய் சொல்றேன், உங்க சந்ததியில் உங்க பிள்ளைகள் தேவனுக்காக எழும்புவார்கள். கடைசி காலத்தில் பொல்லாத சேனைகள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியா நீங்க தேவ சமூகத்தில் நின்று போராடுகிற ஒவ்வொரு நேரத்தையும் அது வீணாய் போகாது. நீ கண்ணீர் விட்டு ஜெபித்து போராடுகிற அந்த போராட்டம் உன் சந்ததிக்குள்ளே கர்த்தர் அது சந்தானத்துக்குள்ளே அவர் ஆவியை ஊற்றுவார். ஷபாலா துரபா கரபாலா. ஓ ஹalleluya. Thank you Holy Spirit. Oh Jesus. எதை போராடி கொண்டு ஜெபிக்கிறாயோ உன் கூடாரத்தில் ஒரு போராட்டத்தை உன் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. நீங்க எவ்வளவு பிரயாசத்தோட தேவாலயத்தில் போராடுகிறாயோ, வந்து நிற்கிறாயோ, அப்படி நாமத்தை கூப்பிடுகிறாயோ, ஒரு நாள் உன் பிள்ளைகள் அந்த நாமத்தை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்வார்கள். ஆமென். வேதத்துல பாத்தீங்கன்னா பணிவிட ஊழியத்தை செய்கிற பிலிப்பு, அங்க பாத்தீங்கன்னா விதவைமார்களுக்கு பணிவிடை செய்கிற பிலிப்பு, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்து போராடினான். சத்துருக்கள் அலறி அடித்து வெளியே போனது. அவனுக்கு 4 பெண் பிள்ளைகள், திருமணமாகாத 4 பெண் பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்கதரிசியாக வைத்தார். 4 பெண் பிள்ளைகளை தீர்க்கதரிசியாக வைத்தார். ஷபாலா தூரா மாக்கரபாலா தூரா நாமா. ஒரு சாதாரண ஊழியம் தான், ஆனால் அசாதாரணமாக அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய ஆவியினால் நிரப்பினார். நீ எதை வைத்து விட்டு போகிறாய்? அழிந்து போகிற இந்த உலகத்தின் பொருள் அல்ல, அழியாத அவருடைய ஆவி, அவருடைய அன்பை உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயனால் நீ முழங்கால் நின்று தேவனுடைய போராடுகிறதை உன் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். அந்த ஸ்தலத்தில் அவர்கள் நிற்கும் போது அந்த ஆவியானவர் அவர்களை நிரப்புவார். ஷபாலா துரபா கரபாலா துரபாலா. ஓ ஜீசஸ். இன்னைக்கு பொல்லாத ஆவியின் சேனைகள் இன்னைக்கு தேசத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, நாசமாக்கி கொண்டிருக்கிறது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் அல்ல, ஆவியின் மண்டலங்களிலே கிரியை செய்கிற ஆவியின் சேனைகளோடு ஆண்டவர் திட்டம் தெளிவுமா சொல்றாரு. நீ போராட எழும்பு, நீ போராட எழும்பு. பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஷபாலா தூரானா. எவ்வளவு நேரம் வீட்டில் உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பார். ராக்காலத்தில் நிற்க வேண்டும்.
தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின்படியே நாங்கள் போராடி நாங்கள் தேவனே உடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக சத்துருவை நாங்கள் மேற்கொண்டு ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சபையார், குடும்பத்தார், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு போராடும்படியாக ஒவ்வொரு நீர் ஏற்படுத்தி உடைய வல்லமையினால நிரப்புவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.